delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலையின் அரசியல் எழுச்சிக்கு காரணம் என்ன சார்? இல்லை, அண்ணாமலைக்கு அரசியல் எழுச்சியே இல்லையே, அப்புறம் காரணத்தை போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை சார், அவர் இப்போது முன்னாடி பாஜகவில் இருந்தார். இப்போ அவர் தனியாக ஒரு வீதி லீடர்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு ஒரு மாநாடுலாம் வேறு நடத்தினார். வரிசையாக இந்த மாதிரி அரசியல் போக்கில் கண்டினியூவாக இருந்துகிட்ருக்கார் இல்லையா? ஸோ இது அவருக்கான எழுச்சி மாதிரி தானே? இல்லை, இப்போ நீங்கள் கூட ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, ஒரு பிரியாணி பொட்டலம், ஒரு குவார்ட்ரு, ஒரு பஸ்ஸு, இப்படி யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு 20,000 பேரை கூட்ட முடியும். இது தமிழ்நாட்டு சாபக்கேடு, இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. அவர்களுக்கு கொள்கை, கோட்பாடு, லட்சியம் எதுவுமே தெரியாது. காசு கொடுத்தா வருவான், வேற ஒருத்தன் காசு கொடுத்தா அங்கே போவான். அது போன்ற கூட்டம்தான் அண்ணாமலைகிட்ட. அண்ணாமலைக்கு எழுச்சி, அண்ணாமலைக்கு புரட்சின்னா பாஜகக்காரன் விட்டுருக்க மாட்டான். பாஜக இங்கே வளர்த்த வேண்டிய தேவை இருந்தது, ஆர்எஸ்எஸ்ஸை இங்கே வளர்த்த வேண்டிய தேவை இருந்தது. அண்ணாமலையால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ணாமலையால் யாரையும் கூட்ட முடியாது, அண்ணாமலையால் எந்த வாக்கும் வாங்க முடியாது. எடப்பாடி இவர் வெளியே தூக்கி வீசுங்கன்னார். எடப்பாடி சொன்னதை கேட்டு அமித்ஷா தூர தூக்கி வீசிட்டார். இவர்கிட்ட என்ன எழுச்சி, புரட்சி? விஜய் கூட்டியதை போல முதலமைச்சர் ஆயிட முடியுமா? இல்லை விஜய்க்கு உச்சி வெயிலில் நின்னான், அப்படி ஏதாவது கூட்டம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவில் முன்னாள் மாநில தலைவர். அந்த அடையாளத்தை தவிர புரட்சியும் இல்லை, எழுச்சியும் இல்லை, எந்த விதமான உணர்ச்சியும் இல்லை. தமிழ்நாட்டில் இந்த தமிழர்களுக்கான அரசியல் தான் அண்ணாமலை. பாஜக அரசியல், காவி அரசியல். இந்த காவி அரசியல் இங்கே காலாவதியாகி ஏறக்குறைய காவி அரசியல், காங்கிரஸ் அரசியல், கதர் அரசியல், இதெல்லாம் காலாவதியாகி ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு, 75 ஆண்டு காலமே ஆகிப்போச்சு. இப்போ எந்த அண்ணாமலைகள் வந்தாலும் ஒரு 20,000 பேரை காசு இருந்தால் கூட்டலாம். அந்த பணம் கூட்டமாக கூடும். இதுதானே தவிர விஜயை தாண்டி அவர்கிட்ட எந்த கொள்கையும் இல்லை. விஜய்கிட்ட இருந்த ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு 25 ஆண்டு கால நடிகன், அந்த அறிமுகம் இருந்தது. அண்ணாமலைக்கு அப்படிதான் அறிமுகம் இருக்கா தமிழ்நாட்டில்? ஒன்று பாஜக மாநில தலைவர், பாஜகவை வைத்திருந்த அவனே இவருனால அந்த கட்சிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. ஏன்னா பாஜக கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் ரீச் பண்ணதுக்கு அண்ணாமலை ஒரு ரீசன் சார். இல்லை, கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் ரீச் பண்ணால் இப்போ பாஜக 5 எம்பி, ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிச்சிருச்சான். என்ன ரிசல்ட் என்ன? கடைக்கோடி தொண்டை வரைக்கும் அண்ணாமலை பாஜக கொண்டு போய் சேர்த்தாரா? ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க இந்த தேர்தலில். எவ்வளவு? ஒரே ஒரு எம்எல்ஏ. அப்புறம் என்ன கடைக்கோடி தொண்டை எங்கே போயிட்டாங்க? கடலில் நீந்தி வேற நாட்டுக்கு போயிட்டாங்க. வீதி லீடர்னு ஆரம்பித்தோடனே 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் சேர்றாங்களே சார். 13,000 பேர் சேர்ந்துருக்கான். இதில் அந்த பிசிறு காலில் பாஜக இங்கே கட்சி ஆரம்பித்த பிறகு எங்கிட்ட 40 லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னு ஒரு புள்ளி வரைஞ்சி சொன்னாங்க. கட்சிக்காரன் பூரா பப்ளிக் வீட்டுக்கு போவான், உங்கள்கிட்ட ஃபார்மில் கையெழுத்து வாங்கிட்டு உங்கள் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுப்பான். இதெல்லாம் அப்படி நானே கொடுத்துருக்கேன். என் வீட்டுக்கு வந்தாங்க, கணக்கு எடுத்தாங்க, ஒரு மிஸ்டு கால் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு வந்தவன் பாஜகன்னு தெரியாது, சர்வே எடுக்க வந்ததை போல் பல இடங்களில் போனாங்க. அப்புறம் தான் பாஜகன்னு தெரியும். அதனால் இந்த அரசியலெல்லாம் தமிழ்நாட்டில் திமுகவே திணறுது. திமுக 75 ஆண்டு கால கட்சி திணறுது. அதிமுக அட்ரஸே இல்லை. 25% தேர்தலில் வாங்கியிருக்கு. திமுக 25%, அதிமுக 25% வாங்கினா திமுக அதிமுகவே திணறுது. 13,000 பேரை உறுப்பினர் சேர்த்துட்டு அதை 19 லட்சம் ஆகிட்டார். இதெல்லாம் அண்ணாமலைன்னு ஒரு ஆள் மறந்து போகாமல் மக்கள் வைத்திருப்பதற்கு பயன்படுவார்களே தவிர, அண்ணாமலையெல்லாம் நீங்கள் திருமாவளவனை போல, சீமானை போல ஒரு 5% வாக்கை வாங்கினால் நிரூபிக்கலாம். அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. பாஜக இருக்கிற போல வாக்கு வாங்கினார்.
பாஜக கொங்கு இளைஞர்கள் ஓட்டு போட்டான். அங்கே வந்து கூட்டம் பூரா கொங்கு இளைஞர்கள் தான். கொங்கு ஈஸ்வரர் இருக்காரா, அவர் நாமக்கல், ஈரோடு, பள்ளிப்பாளையம், சேலம் பக்கம் செல்வாக்கான தலைவர். அதே போல் இவர் எங்கே கூட்டம் போட்டார்? பொள்ளாச்சி, திருப்பூர், காங்கயம், கரூர் வரைக்கும் இவர் கொங்கு இளைஞர்களை கூட்டியிருக்கார். அவ்வளோதானே தவிர அண்ணாமலையெல்லாம் பேசுபொருளாக இல்லை. ஆனால் இப்போ காவி அரசியலை விட்டு நீல அரசியலுக்கு மாறுற மாதிரி இருக்கே சார். நிறைய அம்பேத்கரை பற்றி பேசுகிறாரு, நான் ஜாதியை விட்டுட்டு வரேன், மதத்தை விட்டுட்டு வரேன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து காவிலேருந்து வெளியே வராராம். திருமாவளவனை ஒரிஜினல் அசல் ஊதா சட்டை, அவர்கிட்டயே ஆள் இல்லையே. ஒரிஜினல் ஊதா சட்டை 90லிருந்து 26 வரை எத்தனை வருஷம்? 35 வருஷம் சட்டையை கழட்டவே இல்லை. வரணும் ஊதா சட்டையை கலட்டவே இல்லை. அவர்கிட்டயே ஆள் இல்லையே. அவர் ஆள் போய் எங்கே போயிட்டான்? இவர் போன மாதம் காவி சட்டை, அப்புறம் மஞ்சள் சட்டை, இப்போ கவுண்டர் சட்டை. இவருக்கு பின்னாடி எந்த ஊதா சட்டை வருமா? பேசிக்கலாம். ஒரு தலித் இளைஞர் கூட பின்னாடி போக மாட்டான். அதுக்கான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களே தலித் இளைஞர்கள் தான் படித்தவன். அவர்களுக்கு தான் அரசியல் தேவை. அவர்கள் தான் இந்த சனாதனத்தை எதிர்த்து போராடக்கூடியவன், ரத்தம் சிந்தக்கூடியவன், குண்டர் சட்டத்தில் அடைபட்டு கிடந்தவன். என்எஸ்ஏ எத்தனை வழக்கு, தட்டா புட்டா. அந்த இளைஞனே இப்போ எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போய் 8 பேர் அமைச்சர் ஆகிட்டான். ஏறக்குறைய 20-30 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க அந்த இளைஞர்களே. அதனால் அண்ணாமலை என்னத்தை தான் ஊதா சட்டை வேஷம் போட்டாலும் ஒரு ஆளு கூட வரமாட்டான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை பின்னாடி யார் இருக்காருன்னு நினைக்கிறீங்க சார்? அண்ணாமலைக்கு பின்னாடி காந்தி இருக்கார். காந்தி நோட்டு நிறைய இருக்கு. அதுதான் அண்ணாமலையுடைய செல்வாக்கு. அண்ணாமலை அதை தாண்டி அமர் பிரசாத் ரெட்டி கூட அண்ணாமலை பின்னாடி போனாரா? போல. அப்புறம் சில பேர் பாஜகலேருந்து வந்து இணைஞ்சிருக்காங்களே சார். பாஜகலேருந்து யார் வந்து இணைஞ்சா? அமித்ஷா வந்து இணைஞ்சிட்டாரா? இல்லை. மோடி இணைஞ்சிட்டாரா? அப்போ இங்கே இருக்கிற இப்போ தமிழகத்தில் இருக்கிற பாஜக முகங்களாக இருந்த நிறைய பேர் வந்து அண்ணாமலை கூட வெளியே வந்துட்டாங்க. இல்லைங்க, பாஜக ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு ஆள் வரமாட்டானுங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரு சித்தாந்த கட்சி, சனாதன கட்சி. பார்ப்பனர்கள், மேல் சாதி இந்துக்கள், சனாதனத்தை சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் தான் அங்கே இருப்பாங்களே தவிர அங்கே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ பாஜக வந்து அண்ணாமலை பண்ணுற அரசியலை ரசிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பாஜகவை தூக்கி வெளியில் போட்டுச்சு. பாஜகவுக்கு எதிரானவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலையால் பாஜகவுக்கு எந்த லாபம் இல்லை. ஒரு எம்பி கூட ஜெயிக்க வச்சு கொடுக்க முடியல, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க வச்சு கொடுக்க முடியல. பாஜக தமிழ்நாட்டில் கட்சியவே மறந்துருச்சு. திராவிட இயக்கம் அழிந்து போனது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் திராவிட இயக்கத்தை அழிச்சு விட்டார். அதோட தமிழ்நாட்டை ஏற கட்டிட்டு அது மற்ற மாநிலங்களை கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சே தவிர தமிழ்நாட்டில் பாஜக என்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சதோ அதோட தமிழ்நாட்டுக்கு நேரம் காலம் எல்லாம் விரையும். வேறு மாநிலத்துக்கு பார்த்தா அந்த மாநிலத்தில் கட்சி வளரும். அதனால் தமிழ்நாட்டை விட்டு பாஜக வெளியேறி விட்டது. தமிழ்நாட்டில் மோடி எத்தனை முறை வந்தார், அமித்ஷா எத்தனை முறை வந்தார், நட்டா எத்தனை முறை வந்தார், ராஜ்நாத் சிங் எத்தனை முறை வந்தார். இப்போ அதுதான் பாஜக தமிழ்நாட்டை கைகழுவி விட்டு விட்டது. அண்ணாமலை ஏதோ ஒரு லீடர், அவ்வளோதான். பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது. இந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு அவருக்கு ஒரு தினகர் ஒரு கட்சி இருக்காரா? அவர் முதலமைச்சராக முடியுமா? அதிமுகவோடு சேர்ந்தனால ஒரு எம்எல்ஏ காமராஜ் ஜெயிச்சார். அவரும் தாவேக்கு நைட்டை காசை வேண்டி போயிட்டார். லோக்கல் பாடி எலெக்ஷன் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு சார். நான் லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை கட்சியில் வந்து நாங்கள் வந்து நிற்க போகிறோன்ற மாதிரி பேச்சும் அடிப்படுது. ஸோ அதாவது லோக்கல் பாடியில் யார் வேணாலும் நிற்கலாம். யார் வேணாலும் மக்கள் ஓட்டு போட்டால் உள்ளாட்சி தலைவராக, ஊராட்சி தலைவராக, சேர்மனாக, மாநகராட்சி உறுப்பினராக, மாநகராட்சி மேயராக, நகராட்சி தலைவராக யார் வேணால் வரலாம். அண்ணாமலை எத்தனை சதவீத ஓட்டு வச்சுருக்காருன்னு இந்த தேர்தலில் நிரூபித்தார்னா அவர் வளர்பிறையா தேய்பிறையான்னு அப்போ தெரியும். இடைத்தேர்தலில் போட்டிட்டு வர சார் கண்டிப்பாக போட்டி எல்லா ஊர்லேயும் நிற்பார். எல்லா தேர்தலையும் நிற்பார். எல்லா எம்பி எலெக்ஷன் நிற்பார், எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்பார். அவ எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்க? 6%, 1%, 2%. பிரபலமான சீமா 7% வாங்க. சீமானே இப்போ 2% வந்துட்டார். பிரேமலதா கட்சி, விஜயகாந்த் கட்சி அழிஞ்சே போச்சு. வைகோ காணாமையே போயிட்டார். டிடிவி என்ன ஆனாரு தெரியல. இப்படி பல கட்சி வரலாறு முடிஞ்சு போச்சு. இந்த தேர்தல் பல கட்சிகளை அட்ரஸே எல்லாம் முகவரி எல்லாம் பண்ணி போடுச்சு. அதனால் தேர்தல் நடக்கிற பொழுது தான்
அண்ணாமலையினுடைய சக்தி என்ன, அண்ணாமலை எதிர்காலம் என்ன என்பது ஒரு தேர்தலில் முடிஞ்சிடும். அவ்வளோதான். அவர் வளர்றாரா தேய்கிறாரா என்பது அவருடைய அடையாளம். ஒரு தேர்தலில் நின்னார்னா அவரை பற்றி மக்கள் முழுசாக முடிவு பண்ணிக்குவோம்.